Next method, indirect or vector mediate gene transfer. Gene transfer is modified with the help of a plasmid vector is known as indirect or vector mediate gene transfer. Gene transfersல vectors யூஸ் பண்ணி recombinant DNA host cell implement பண்றதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா indirect or vector mediate gene transfer அப்படின்னு சொல்றோம். Among the various vectors are used for plant transformations, the TI plasmid from Agrobacterium tumefaciens has been used extensively. நிறைய வெக்டார்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜில இருந்தாலும் மோஸ்ட்லி அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் டிஐ பிளாஸ்மிட்ஸ் தான் வைட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். This bacterium has a large size plasmid known as TI plasmids. இந்த பாக்டீரியத்துல இருக்கிற பெரிய சைஸ் பிளாஸ்மிட் நம்ம என்னன்னு சொல்றோம்னா TI plasmid அப்படின்னு சொல்றோம். And a protein of which refers as tDNA. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற புரோட்டீன்ஸ் இருக்கிற பகுதியை நம்ம tDNA இல்லனா டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். Is transferred to plant genome in the infected cells and cause plant tumors. So இந்த பிளான்ட்ல tDNA இருக்கிறதுனால பிளான்ட்ல எந்த பார்ட் இன்ஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த பார்ட்ல டியூமர்ஸ் அப்படின்ற கடலை நோய் வந்து இதுல உண்டாக்க முடியுது. Since this bacterium has the natural ability to transfer tDNA region of its plasmid into plant genome upon infection of cell at the wound site, it is known as the natural genetic engineering of plant. So இந்த பிளான்ட்ல tDNA பிளான்ட்டோட ஜீனோம்ல செலுத்தும் போது அது வந்து சில wounds வந்து ஏற்குது. அந்த wounds அந்த காயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுல இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியர் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்றோம். ஸோ tDNA டிஐ பிளாஸ்மிட்ஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கும்போது அது பிளான்ட்ல டியூமர்ஸ் அப்படின்ற காயங்களை ஏற்படுத்துது. அப்படி அந்த ஊன்ஸ் ஏற்படுறதுனால தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையா மரபணு பொறியாளர் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே கியூர் ஆகிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்றோம்னா நேச்சுரல் ஜெனட்டிக் இன்ஜினியர் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன், the foreign gene and plant selection maker gene, usually an antibiotic gene like NIP2, which confers resistance to antibiotic, namely kanamycin, are cloned in the tDNA region of TI plasmid in place of unwanted DNA sequence. அது மட்டும் இல்லாம இதுல ஃபாரின் ஜீன் அப்படின்ற அயல் ஜீனும் நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் செலக்ஷன் மேக்கர் ஜீன் அப்படின்ற இன்னொரு ஜீனும் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டிஐ பிளாஸ்மிட்ல இருக்கிற tDNA பார்ட்டை நம்மளால ரிப்ளிகேட் செய்யும் போது அதுல இருக்கிற ஜீன் சீக்வென்ஸை வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதுல அன்வான்ட் பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தேவையான பார்ட்ஸை மட்டும் நம்மளால ரிப்ளிகேட் பண்ண முடியும். In this slide shown, Agrobacterium mediate gene transfer in plants. First one, Agrobacterium tumefaciens. அதுல TI plasmids. TI plasmidsல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து tDNA part, then another one restriction site. So இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா insertion of gene into a plasmid using restriction enzyme and DNA ligase. DNA containing gene for decytride. இந்த TI plasmidல DNA ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, DNA சீக்வன்ஸ் நமக்கு தேவையான ஜீன் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கட் பண்ண ஜீன் பார்ட்டை இந்த TI plasmid ஜாயின் பண்ண கொடுக்குற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் recombinant TI plasmids. இந்த recombinant TI plasmidsக்கு அப்புறம் செகண்ட் என்ன நடக்குதுன்னா introduction into plant cell into culture. ஸோ இந்த recombinant DNA இருக்கிற TI plasmid plant cell இன்ஜெக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா மல்டிபிள் ஆக போறோம்.
பிளான்ட் செல்ல இன்ஜெக்ட் பண்ணும்போது tDNA carrying new genome within plant chromosomes. Next, third process, regeneration of plant. So plantல இந்த கேரக்டர் இன்புட் பண்ணும்போது இன்செக்ட் பண்ணும்போது பிளான்ட் வித் நியூ ட்ரேட், பிளான்ட்ல வந்து நியூ ட்ரேட் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன், பாக்டீரியத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்ற டிஐ பிளாஸ்மிட்ஸ்ல ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து tDNA, அனதர் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். இந்த சைட்ல இட் இஸ் a vehicles, it is a vector. ஸோ இந்த வெக்டாரோட ஆல்ரெடி நம்ம டிஎன்ஏ சீக்வென்ஸ்ல செலக்ட் பண்ணியிருக்க சீக்வென்ஸை கட் பண்ணி டிஐ பிளாஸ்மிடோட ஜாயின் பண்ணி எந்த பிளான்ட்ல உள்ள புகுத்து அதை ரீகாம்பினன்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ரீகாம்பினன்ட் பண்ணி பிளான்ட் செல்லுல போடும்போது அந்த பிளான்ட்ல ஆல்ரெடி இருக்கிற டிஎன்ஏ சீக்வென்ஸோட இந்த புது டிஎன்ஏ சீக்வென்ஸ் ஆட் ஆகி பிளான்ட்ஸ்ல நியூ கேரக்டர், அதாவது பிளான்ட்ல நியூ ட்ரெய்ட்ஸ், அதாவது நியூ வெரைட்டிஸ், நியூ கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். This is the Agrobacterium mediate gene transfer in plants. Second one, screening for recombinants. After the introduction of rDNA into a suitable host cell, it is essential to identify those cells which have received the rDNA molecules. முக்கியமானதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் செல்லுல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வச்சதுக்கு அப்புறம் rDNA மூலக்கூறு எந்த செல்லுல இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்கிரீனிங் ஆஃப் ரீகாம்பினன்ஸ். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்றோம். The vector or foreign DNA present in recombinant cell express the characters while the non-recombinant do not express the character of traits. So plantல எந்த பார்ட் recombinant DNA accept பண்ணுச்சோ அந்த பார்ட்ல நியூ DNA characters express ஆகும். ரிமைனிங் பார்ட்ல அந்த characters வந்து express ஆகாது. For this, some of the methods are used and one such method is blue-white selection method. இந்த ஸ்கிரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ட்ல நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாலும் பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ப்ளூ ஒயிட் செலக்ஷன் மெத்தட். வாட் இஸ் ப்ளூ ஒயிட் செலக்ஷன் மெத்தட்? ப்ளூ ஒயிட் காலனி செலக்ஷன் மெத்தட். It is a powerful method used for screening of recombinant plasmids. So recombinant plasmidsல முக்கியமா நம்ம யூஸ் பண்ற process blue white colony selection method. In this method, a report gene LAS-Z is inserted in the vectors. Vectorsல நம்ம என்ன பண்ண போறோம்னா LAS-Z அப்படின்ற reported gene வந்து இன்செக்ட் பண்ண போறோம். இந்த LAS-Z galactosis அப்படின்ற ஒரு என்சைம்ஸ் இதில் பிரசன்ட் ஆயிருக்கு. The LAS-Z enclose the enzymes beta galactose and contains several recognition sites for restriction enzymes. அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி LAS-Z beta galactose அப்படின்ற என்சைம்ஸ்ல அதுக்கு தேவையான அடையாளங்களும் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு. Beta galactose breaks a synthetic substrate called X-gal into an insoluble blue colored product. இந்த பீட்டா கேலக்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா X-gal அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கையா கலர் இருக்கிற ப்ளூ கலர், அதாவது ப்ளூ அண்ட் இன்சாலிபிள் கரையாத பொருள் வந்து இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. எதுலனா LAS-Zல இருக்கிற X-galல. If a foreign gene is inserted into LAS-Z, this gene will be inactivated. Next வந்து இந்த foreign gene சொல்றோம் இல்லையா, அந்த foreign gene கிட்ட இந்த LAS-Z அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணும்போது அதுல வந்து inactivated, அது வந்து பாத்தீங்கன்னா மரபணு செயலிழக்கம் ஆயிடுது. அந்த LAS-Z அயல், அதாவது ஃபாரின் ஜீனோட வைக்கும்போது அந்த LAS-Z வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. Therefore, no blue color will developed because beta galactosis is not synthesized due to
inactivation of lac Z. ஸோ ஃபாரின் டிஎன்ஏவோட இந்த லாக் இசட்டை வைக்கும்போது அது உள்ள இருக்கிற பீட்டா கேலக்டோசிஸ் வேலை செய்யாததுனால அவங்களால ப்ளூ கலரை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, ப்ளூ கலரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. Therefore, the host cell containing rDNA from white colored colonies on the medium contains X-gel, whereas the other cells containing non-recombinant DNA will develop the blue colored colonies. So next, host cell எந்த பார்ட்ல recombinant DNA present ஆயிருக்கோ அந்த பார்ட்ல இந்த பீட்டா கேலக்டோசிஸ் வேலை செய்யாதனால ப்ளூ கலர் காலனிஸ் ப்ரொடியூஸ் ஆகாம ஒயிட் கலர் காலனிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ரிமைனிங் இருக்கிற ஹோஸ்ட் செல்லுல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இல்லாத பார்ட்ல ப்ளூ கலர் காலனிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஹோஸ்ட் செல்லுல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கிற பார்ட்ல ஒயிட் கலர் காலனிஸும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இல்லாத பார்ட்ல ப்ளூ கலர் காலனிஸும் ப்ரொடியூஸ் ஆகும். On the basis of colony color, the recombinants can be selected. So இந்த colors present பண்ணி நம்ம colonies ஈஸியா, அதாவது recombinant ஆன colonies யாரு, recombinant ஆகாத colonies யாரு அப்படின்றத ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். This is the blue white colony selections. In this slide shown, first one, A plasmid vector designed for blue white screening. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல எப்படி வந்து பிளாஸ்மிட்ஸ்ல ப்ளூ ஒயிட் ஸ்கிரீமிங் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். செகண்ட் ஒன், ப்ளூ ஒயிட் காலனி செலக்ஷன் மெத்தட். ஸோ இந்த லாக் இசட் அப்படின்ற பி கேலக்டோசிஸை யூஸ் பண்ணி ஹோஸ்ட் செல்லுல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கிற பார்ட் ஒயிட் கலராகவும் ரீகாம்பினன்ட் இல்லாத பார்ட் ப்ளூ கலராகவும் இருக்கும். தட் இஸ் கால்டு ப்ளூ ஒயிட் காலனி செலக்ஷன் மெத்தட். Next one, antibiotic resistant marker. An antibiotic resistant marker is a gene that produces a protein that provides cell with resistance to an antibiotic. Antibiotic resistant marker அப்படின்றது செல்லில் இருக்கிற antibiotic resistant வழங்கக்கூடிய, அதாவது தரக்கூடிய புரோட்டீனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பார்ட்டை antibiotic resistant markers அப்படின்னு சொல்றோம். Bacteria with transformed DNA can be identified by growing on a medium containing an antibiotic. Next one, பாக்டீரியால இருக்கிற டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ வச்சிருக்கிற பாக்டீரியாவில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக் ஒரு சப்ஸ்டேட்ல ஒரு மீடியத்துல வளர்க்கும் போது அதுல இருக்கிற ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் தன்மையை நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். Recombinants will grow on this medium as they contain genes encoding resistance to antibiotics such as ampicillin, chlorophycnicals, tetracyclines, or kanamycins, etc., while other may not be able to grow in this media. Hence, it is considered useful selectable marker. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த காலனிஸை வளர்க்கும் போது ஆம்பிசிலின், குளோரோஃபினிக்கல்ஸ், டெட்ராசைக்ளின் ஆர் கெனாமைசின்ஸ் வச்சிருக்கிற ஆன்டிபயோட்டிக் வச்சிருக்கிற டிஎன்ஏ சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் அந்த மீடியத்துல வளர முடியுமே தவிர அதர் சப்ஸ்டன்ஸ் இருக்கிற, அதாவது அதர் ஆன்டிபயோட்டிக் இருக்கிற டிஎன்ஏ சீக்வன்ஸால அந்த மீடியத்துல வளர முடியாது. ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜில ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், replica plating technique, and technique in which the pattern of colonies growing on a culture plate is copied. இந்த தொழில்நுட்பத்துல நம்ம அந்த காலனிஸ் இருக்கு இல்லையா, அந்த growing காலனிஸை வந்து திரும்ப காப்பீஸ் எடுக்கிறத, அதாவது கல்ச்சரல் பிளேட்ல வளர்ற காலனிஸை திரும்ப அதை காப்பி பண்ற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா replica plating technique. A sterile filter plate is pressed against the culture plate and then lifted.
நம்ம வளர்க்குற அந்த கல்ச்சர் பிளேட்ல இன்னொரு ஒரு ஸ்டெரைல் ஃபில்டர், அதாவது ஃபுல்லா க்ளீன் பண்ண பிளேட்டை மேல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண போறோம். தென் த ஃபில்டர் இஸ் pressed against a second sterile culture plate. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்றோம்னா ரெண்டாவதா இருக்கிற பிளேட்டையும் அது மேல வச்சு ஒத்தி எடுக்கிறோம் அப்படின்றத இந்த ஸ்டெரைல் பிளேட் அப்படின்னு சொல்றோம். This results in the new plate being infected with the cell in the same relative portions as the colonies in the original plate. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரிஜினல் பிளேட்ல இருக்கிற காலனிஸ் எல்லாமே நம்ம செகண்டா வச்ச டூப்ளிகேட் பிளேட்லயும் அப்படியே எக்ஸ்பிரஸ் ஆகும். யூஸ்வலி the medium used in the second plate will differ from the used in the first. ஸோ மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேட்ல பயன்படுத்துறோம் அந்த ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேட்ல இருக்கிறதுக்கு மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரா இருக்கும். It may include an antibiotic or without a growth factors. இதுல மோஸ்ட்லி வந்து ஆன்டிபயாட்டிக்கோ இல்ல அதுக்கு தேவையான growth factors எதுவுமே இருக்காது. In this way transformed cell can be selected. ஸோ இந்த முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரிப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக்ஸ்ல ஒரு காலனில வளர்க்கக்கூடிய, அதாவது ஒரு கல்ச்சரல் பிளேட்ல இருக்கிற காலனிஸை இன்னொரு பிளேட் மூலமா ப்ரெஸ் பண்ணி ஈஸியா நம்மளால காப்பீஸ் பண்ண முடியும். இட் இஸ் கால்டு replica plating technique. In this slide shown replica plating technique. First one master plate. மாஸ்டர் பிளேட்ல நம்ம இன்னொரு பிளேட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி அதனுடைய தம் ப்ரெஷர் மாதிரி இதனுடைய இம்ப்ரெஷனை நம்ம எடுக்கிறோம். ஸோ இம்ப்ரெஷனை எடுத்ததுக்கு அப்புறம் ரிப்ளிகேட்டட் ஆன் ஃப்ரெஷ் மீடியாவில் வளர்க்குறோம். ஒன் லேக் ஆம்பிசினின், தென் அனதர் ஒன் கண்டெயின் ஆம்பிசினின்ஸ். அப்படி பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்லையும் பார்க்கும்போது அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேட்ல ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மாஸ்டர் பிளேட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டெரைல் வால்வேட் ஆன் ஏ பிளாக், அது மூலியமா நம்ம இன்னொரு பிளேட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு இம்ப்ரிண்ட்ஸ் ஆஃப் ஆல் காலனிஸ், அந்த காலனிஸ் இம்ப்ரிண்டிங் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் அதை வந்து ரிப்ளிகேஷன் ஆன் ஃப்ரெஷ் மீடியா, இன்னொரு அதை எடுத்துட்டு போய் இன்னொரு ஒரு புதிய ஊடகத்துல நம்ம வளர்க்கும் போது அதை ரெண்டா டிவைட் பண்ணி வளர்க்குறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிசிலின் இல்லாம இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிசிலின் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிசிலின் இல்லாதது ஒரு மாதிரியும் ஆம்பிசிலின் இருக்கிறது ஒரு மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்கும். தட் இஸ் கால்டு இன்குபேட்டர் வைக்கும்போது ஃபைனலா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிளேட்ல ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. This is the diagrammatic version of replica plating techniques.